அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்ஜெட் 2026-27 அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கனாக்கா சட்டசபையில் கொடுத்தாங்க. அது டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் நம்மளுக்கு எப்படி பயன்படும், அதை நம்ம தேர்வு நோக்கில் எப்படி படிக்கணும், அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட். ஆண்டு நிதி அறிக்கை, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ தென் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஆர்டிக்கல் 112 மற்றும் 202 இந்த ரெண்டுத்துலேயும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்திய அரசியலமைப்பில் 2 பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. ஒன்று மத்திய பட்ஜெட் மற்றும் மாநில பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2. மத்திய பட்ஜெட் மற்றும் மாநில பட்ஜெட். இந்த மத்திய பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா முழுமைக்குமாக ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது மத்திய பட்ஜெட். அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிக்கல் 112. தென் அடுத்தது மாநில பட்ஜெட். ஒவ்வொரு மாநிலமும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தங்கள் மாநிலங்களுக்கு தேவையான பட்ஜெட்டை, ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சட்டமன்றத்தில் அறிவிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது. இது ஆர்டிக்கல் 202 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாநிலத்தினுடைய நிதிநிலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சட்டமன்றத்தில், அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 202. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கல் 203. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மானிய கோரிக்கைகள், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 203. ஸோ இந்த பட்ஜெட்டை, மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு, சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு நம்ம ஆளுநரினுடைய அனுமதி என்பது கட்டாயமாக தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஆளுநரினுடைய அனுமதி கட்டாயம் அப்படின்றத இந்த பட்ஜெட் சொல்லும். அடுத்தது இந்த பட்ஜெட்டினுடைய அந்த சென்ட்ரல் பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்சுவல்ஸ், பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்சுவல்ஸ் அப்படின்னு தற்காலிக, அதாவது முந்தைய நிதியாண்டுக்கான உண்மையான வரவுகள் மற்றும் செலவுகள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்றது என்னன்னா, அப்கமிங் இயர்ஸ், வரவிருக்கும் ஆண்டுக்கான கணிப்புகளை சொல்லக்கூடியது இந்த பட்ஜெட் எஸ்டிமேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ் அப்படின்றது நடப்பு நிதியாண்டு, அதாவது கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் இயர் அதற்கான மதிப்பீடுகளை கொடுப்பது இந்த ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ். அடுத்தது ப்ரொஃபஷனல் ஆக்சுவல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய நிதியாண்டுக்கான தகவல்கள். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1924 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே பட்ஜெட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்றத ஒன்றா தான் போட்டிருந்தாங்க. 1924க்கு அப்புறமேட்டு ஆக்வர்த் கமிட்டியினுடைய 1924 ஆக்வர்த் கமிட்டி
அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி ரயில்வே பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ் பட்ஜெட்லேருந்து பிரித்தாங்க. ஸோ ஜென்ரல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது தனியாக போட்டுட்டு ரயில்வே பட்ஜெட்டை தனியாக போட்டாங்க. ஆஃப்டர் தட் 2017-18 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் விவேக் டோப்ராய் அப்படின்றவர், விவேக் டோப்ராய் அவருடைய தலைமையிலான குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே பட்ஜெட் கம்பைன்டு வித் ஃபினான்ஷியல் பட்ஜெட் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 தனியாக பிரித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாக்கல் பண்ணுறோம் இல்லையா, பொது பட்ஜெட் தனியாகவும் விவசாயிகளுக்கான அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை தனியாகவும் 2021 பிரித்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்னாலே என்ன இருக்க போகுது அப்படின்னாக்கா அரசினுடைய வரவு செலவுக்கான திட்டத்தை பற்றி இருக்க போகுது. அதாவது அரசினுடைய அரசு வரவு செலவு திட்டம், வரவு செலவு திட்டம் இதுதான் அதில் இருக்க போகுது. ஸோ இந்த அரசினுடைய பொது நிதியை திட்டமிட்டு ஒதுக்குதல் மற்றும் கண்காணித்தலினுடைய ஒரு செயல்முறையாக தான் இதை பார்க்குறோம். ஸோ தென் அடுத்தது இது ரெண்டு அரசுகளும் மேற்படும், மத்திய அரசும் மேற்கொள்ளும், மாநில அரசும் மேற்கொள்ளும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஸ்டேட் பட்ஜெட் சென்ட்ரல் பட்ஜெட் தனித்தனியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 202. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மாநிலத்தினுடைய மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதை வந்து சொல்கிறது. அடுத்தது ஆர்டிகல் 203 டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 207 நிதி பத்திரங்கள் அதை பற்றி சொல்லக்கூடியது, பணப்பத்திரங்கள் அதர் தொடர்பான விதிகளை சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 207. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பட்ஜெட்டுடைய காமன் டேட்டாஸ் இதுதான். இதிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்றத, பட்ஜெட்டில் நம்மளுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில தலைவர்களை நம்ம பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தலைவர்களினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய சேனலில் ஒவ்வொரு தலைவர்களையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய சாதனைகள் என்ன, அவர்களுடைய முக்கிய கொள்கைகள் என்ன, அதை பற்றின விளக்கத்திற்கான ஒரு வகுப்பை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எவ்ரி பட்ஜெட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ எந்த திருக்குறள் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து சொல்லியிருக்காங்க ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்ற திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் இடம்பெற்ற அதிகாரம் வந்து பெருமை அப்படின்ற இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த திருக்குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களின் அடிப்படையில் தான் அவரவர் சிறப்பியல்புகள் வேறுபடுகின்றன. ஸோ இந்த திருக்குறளினுடைய கோர் தீம் என்ன அப்படின்றத அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பால் அனைவரும் சமம் என்பதே இந்த திருக்குறளினுடைய கோர் தீம், அதாவது மைய கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். அதாவது ஒவ்வொருவருடைய செயல்களின் அடிப்படையில் தான் அவரவருடைய சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றன, ஆனால் பிறப்பின் அடிப்படையில் அனைவருமே சமம். ஏன் இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த திருக்குறள் நமது
இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடான சமத்துவ கோட்பாட்டுடன் ஒற்றுள்ளது. அதனால இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். பெண்களுக்காக மட்டும் இல்லை, குழந்தைகளுக்காகவும் தான் இது இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படின்றது எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அது எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னாக்கா 9/6/2026 அன்றைக்கு எங்க துவங்கினாங்க அப்படின்னாக்கா சென்னை எழும்பூர்ல துவங்கினாங்க. எழும்பூர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இவர் பதவியேற்ற உடனே கொண்டு வந்துட்டு இருப்பாரு. 10/5 பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்துக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த திட்டமானது செயல்பாட்டுக்கு 9/6/2026 அன்னையிலிருந்து வருது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்றத முக்கியமாக பார்ப்போம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னாக்கா, ஒன்று, பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொள்ளுதல். ஸோ பொது இடங்களில் எல்லா பப்ளிக் பிளேசஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ரோந்து போகிறது, சுற்றுக்காவல் பணிகள், இதுதான் அவங்களுடைய பிரைமரி கோல்ஸ். சரியா? அடுத்தது, குற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அது குற்றங்கள் வராமல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துதல். காவல்துறையின் இருப்பை உறுதி செய்து அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நம்பிக்கை அளித்தல். அடுத்தது, பொது இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல். அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உகந்த சமுதாயத்தை உருவாக்குதல். அந்த சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படுதல். ஸோ இதுதான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய நோக்கம், செயல்பாடுகள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதற்காக தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்நேர காணொளி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி வார்ம் கேமராஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. வித் லைவ் ஸ்ட்ரீமிங்கோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஏஐ இன்ஃபர்மேட்டிக் தகவல் தொடர்பு சாதனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான திட்டம். எதற்காக அப்படின்னாக்கா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வேரூன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது. ஸோ போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணாங்க. முதல் கையெழுத்தாக போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்றத உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணுறோம். இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 26 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு நாள் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா செலிப்ரேட் பண்ணுறோம், ஜூன் 26.
இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் ரன் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு மாரத்தான் வந்து இது பண்ணாங்க. சரிங்களா, ஸ்டார்ட் ரன் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு மோட்டோவோட போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் ஒன்று திரு சிஎம் விஜய் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இது எங்கே அப்படின்னாக்கா சென்னையில் தான் இந்த மாரத்தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நோக்கம் என்ன, அந்த ஓட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா போதைப் பொருள்களை வந்து பார்த்திங்கனாக்கா தடுப்பதற்காக சிறப்பு பிரிவை உருவாக்குதல், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்த சில்லறை விற்பனை நிலையங்களான மதுபான கடைகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது வந்து அண்ணாவினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று துவங்கப்பட்டது. அதாவது பிறக்கும் குழந்தைகளுக்கு, அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் பரிசாக அளித்தனர். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நிதிநிலை அறிக்கையினுடைய இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள். அடுத்தது நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தொலைநோக்கு திட்ட ஆவணம் ஒன்று வெளியிட்டாங்க. அதற்கு பேர் என்ன அப்படின்னாக்கா வெற்றி தமிழகம் அப்படின்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை வெளியில் விட்டாங்க. அந்த விஷன் டாக்குமெண்ட் கொஞ்சம் ஓவர்வியூ பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெற்றி தமிழகம் அப்படின்றதுடைய தீமில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க விஷன் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா கொடுத்தாங்க. வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 436 விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வெளியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெற்றி தமிழகம் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தமிழக அரசினுடைய ஒரு விஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழகத்தை உயர்த்துதல். இது ரொம்ப முக்கியமானது. இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கனாக்கா டெட்லைன் எவ்வளோ அப்படின்னாக்கா 2036 $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழகத்தை உயர்த்துதல். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதற்காக தான் முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற கொள்கை ஆவணத்தை வெளியிட்டது. ஸோ அடுத்தது இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு மென்ஷன் பண்ணுறதுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதனை இந்த தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மூலம் நாம் அறிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கிய ஒட்டுமொத்த கடன் பொறுப்புகளிலே வந்து பார்த்திங்கனாக்கா அதிக கடன் பொறுப்பு இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் மாநில அரசினுடைய நேரடி கடன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா மாநில போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான கடன் இருக்குது. மொத்த கடன் சுமையிலே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ 10 லட்சம் ரூபாய் கடன், அதாவது இந்த மொத்த நிலுவை கடன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 28.3% வந்து பார்த்திங்கனாக்கா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கனாக்கா நிலுவை கடன் டெப்ட் நிலுவை கடன் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா 28.3% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா
ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.22% வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ டெஃபிசிட் இருக்குது நம்மளுக்கு கரண்ட் இயர் 25-26 2025-26 2.22% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெவன்யூ டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் 2021-22 மொத்தம் 2.25% இருந்த ரெவன்யூ டெஃபிசிட் இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்னாக்கா 2.22% இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு அந்த அறிக்கையை வந்து சம் ஓவர்வியூ லிஸ்ட்டாக வந்து படிச்சுக்கோங்க. தென் அடுத்தது இந்த துறைகளில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றது அரசின் டெண்டர்களில் முதன்முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்புள்ள டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறத முன்னிறுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசினுடைய டெண்டர்களில் பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்புள்ள டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகளை மாட்டியிருக்கிறாங்க. கான்ட்ராக்டர்களுக்காக சாதகமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான ஒரு சில முன்முயற்சிகளை எடுத்துள்ளது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அப்படின்னாக்கா சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடி தொடர்பற்ற, அதாவது ஃபேஸ்லெஸ் அப்படின்னாக்கா யாரையும் போய் பார்க்க வேணாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஃபேஸ்லெஸ் வரி மதிப்பீடு மற்றும் பதிவு துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு அதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்குது. ஸோ இந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான முயற்சிகளில் முதல் முயற்சி இந்த ஒரு விஷயம், ஃபேஸ்லெஸ் டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் அண்ட் தென் ஃபேஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையான டெண்டர்கள், நேர்மையான வெளிப்படைத்தன்மையுடைய நிர்வாகம். ஸோ இது வந்து ரெண்டாவது. அடுத்து சுரங்க நடவடிக்கைகளை கண்காணிக்க எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் மூணாவது. ஸோ சுரங்க நடவடிக்கைகளை கண்காணிக்க கணினிமயமாக்கப்பட்ட முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன். ஸோ இதன் மூலம் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கூடுதலாக 15,000 கோடி வருவாய் வந்து பார்த்திங்கனாக்கா வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரியா, 15,000 கோடி வருவாய். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டேக்ஸ் ஜென்ரேஷன் அண்ட் தென் ரெவன்யூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான வழி. அதாவது ஒன்றிய திட்ட ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் துணைத் தலைவராக இருந்த திரு மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மேம்பாட்டு குழு அப்படின்ட்டு ஒன்று அமைச்சிருக்கிறோம். வருவாய் மேம்பாட்டு குழுவை ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா டு இன்க்ரீஸ் அவர் ரெவன்யூஸ்.
சரியா. ரெவன்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மாண்டேக் சிங் அலுவாலியா அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ஒன்று அமைத்திருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, மாநிலத்தினுடைய நிதி சுயாட்சியை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிகளை நிறைவேற்றுதல். ஸோ 1 நிதி சுயாட்சியை வலுப்படுத்துதல், 2 சமூக பொருளாதார வளர்ச்சிகளை மேம்படுத்துதல், அடுத்தது நிதி ஆதாரங்களை உருவாக்குதல். இது 3 அவங்களுடைய பிரதான கொள்கையாக இருக்குது. ஸோ அடுத்தது இது வரைக்கும் இண்டெக்ஸ் பேஜ், பட்ஜெட்டில் இண்டெக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்திய தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்குது அப்படின்றத பார்ப்போம். பள்ளிக்கல்வி, ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கள சொல்லும் போது ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்றது கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள், மிக முக்கியமான திருக்குறள், பார்த்துக்கோங்க. அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் எது, சிறந்த செல்வம், அழிவில்லாத சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டால் கல்வி செல்வம் தான். மற்றைய பொன் பொருள் மண் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சிறந்த செல்வமாக ஆகாது அப்படின்றத சொல்லக்கூடிய திருக்குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த திருக்குறளினுடைய கோர் தீம் என்ன அப்படின்னாக்கா, கல்வியே ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. மிக முக்கியமானது. ஸோ கேட்பாங்க அடிக்கடி, ஒரு திருக்குறள் கொடுத்து அதனுடைய மைய கருத்து என்ன, தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா. ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இவங்களோட முக்கிய பணிகள் என்ன அப்படின்னாக்கா, தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது மற்றும் மாணவர்களுக்கு தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு இன்றியமையாதது. ஸோ அதை கொடுப்பது தான் இந்த அரசினுடைய நோக்கம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இந்த பள்ளிக்கல்வித்துறையில். சூப்பர் கிளீன் அண்டு சூப்பர் கேம்பஸ் அப்படின்ட்டு இதில் என்ன பண்ண போகிறாங்க, திட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, தினசரி தூய்மை பணிகள், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 மணி நேர பாதுகாப்பு, மற்றும் குடிநீர் மற்றும் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், குடிநீர் அண்ட் கழிப்பறை பராமரிப்பு. ஸோ தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 20 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்ற திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா இதுதான். ஸோ முதற்கட்டமாக இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் அப்படின்றத உறுதிப்படுத்த போறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பள்ளி நிறைவு திட்டம். ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னாக்கா, பள்ளிகளை நவீனமயமாக்குதல். உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி நவீனமயமாக்குதல் அப்படின்ற அடிப்படையில் பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது மாணவர்களினுடைய உண்டு உறைவிட பள்ளிகளுக்காக பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்றத ஏற்படுத்த போகிறாங்க. நவீன உண்டு உறைவிட பள்ளிகள்
நமது அரசு நிறுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருந்தலைவர் காமராசரினுடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பள்ளிகளை நிறுவ போகிறோம். அந்த சிறப்பு பள்ளிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நவீன உண்டு உறைவிட பள்ளிகளாக இருக்க போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி, உணவு, சீருடைகள், தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் ஆகியவை என்ன பண்ண போகிறோன்னா விலை இல்லாமல் வழங்கப்படும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான எஜுகேஷன், ஃபுட்டு, அடுத்தது ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்குமிடம், அடுத்தது நோட் புக்ஸ் பாடப்புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தின் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாடத்திட்டத்தை அனுபவ ஆய்வின் அடிப்படையில் எதிர்கால தலைமுறையினருக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது என்பது இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதற்காக குடியுரிமை பண்பு, குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி துடிப்பான முற்போக்கான பாடத்திட்டத்தை எதிர்காலத்துக்கு ஏற்ற தலைமுறையினை உருவாக்குதல் அவசியமாகிறது. ஸோ அதற்காக கற்றலில் முதலிடம் அப்படின்ற மோட்டோவோட கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு, கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு கற்றல் வெளிப்பாடுகளில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சே நோ டு ட்ரக்ஸ் அந்த ஸ்லோகனுக்காக ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்ற ஒரு மோட்டோவில் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, போதையில்லா தமிழ்நாடு, அதாவது பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்களை அமைக்க போகிறாங்க. அதாவது பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா போதையில்லா தமிழ்நாடு அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இளமையில் கல் அப்படின்ற ஒரு இது, இளமையில் கல், அதாவது அதை யார் சொன்னது அப்படின்னாக்கா ஔவையார் வந்து ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பழமொழி. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு. இளமையிலே வந்து கற்பது தான் ஒரு கல் மீது செதுக்கிய எழுத்து போல அது அழியாமல் நினைவில் நிலைத்து நிற்கும் அப்படின்றது தான் அந்த பழமொழியினுடைய இது. ஸோ அந்த வந்து ரொம்ப முக்கியம். அதை சொன்னது யார் அப்படின்னாக்கா ஔவையார் என்னுடைய ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்காங்க, 10581. இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா போதைப்பொருள் விழிப்புணர்வு, போதைப்பொருள் எதிர்ப்பிற்கான விழிப்புணர்வை அளிப்பதற்காக 10581 அப்படின்ற ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலியின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு குறித்த தகவல்களை பகிரும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஆப். தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்களை மாநில அளவிலான டிஜிட்டல் நூலகங்களாகவும் மாற்ற போகிறாங்க. 24x7 24/7 பயன்படுற மாதிரி இணையம் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி கொண்ட டிஜிட்டல் நூலகங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஜென்ஜி தலைமுறையினர். ஸோ இந்த ஜென்ஜி அப்படின்றது வந்து யாருனாக்கா ஜென்சி அப்படின்ற தலைமுறையினர், அதாவது 1997
2012க்குள்ள பிறந்தவர்கள் தே ஆர் கன்சிடர் ஆஸ் ஜென்ஜி. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14லேருந்து 29 வயசு வரைக்கும் இருப்பாங்க. 14லேருந்து 29 வயசு வரைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்லியனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லியனல்ஸ் அப்படின்றது 1981லேருந்து 96 வரைக்கும், 1996 வரைக்கும் இருக்கிறவங்கள மில்லியனல்ஸ் சொல்லுவாங்க. ஜென்சி. அதுக்கு அடுத்தது ஜென் ஆல்பா. ஆல்பா வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2013லேருந்து பிறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான், தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்விக்கான அந்த திட்டத்துக்கு என்னென்ன திட்டம் கொடுத்துருக்காங்க, உயர்கல்வி மேம்பாட்டுக்கு பட்ஜெட்